மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட் கோடிங்னாலே கொஞ்சம் மேக்ஸ் வருங்க. ஸோ இந்த மேக்ஸும் கோடிங்கும் அப்படியே நமக்கு சேம் ஒன்னுக்கு ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே என்னன்னா ஒரு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்காக தான் கோடிங் லாங்குவேஜ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே இப்போ நம்ம கூகுளில் நான் என்ன சொல்றேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 சர்ச் பண்ணா ஐ வில் பி கெட்டிங் மை ஆன்சர் as 5. இப்போ இதுவே நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நான் சர்ச் பண்ணனா ஐ வில் பி கெட்டிங் மை ஆன்சர் as 4. அப்பனா 4 அப்படின்னு வருது. அப்போ 4 into 4 16, 5 into 5 25. இதுவே நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 அப்படின்னு நான் சர்ச் பண்ணா 1 into 1 1. அப்போ எனக்கு 1 என்ற ஆன்சர் கிடைக்கும். ஆனா இதுவே மேத்தமெட்டிக்ஸ் ஒரு டாபிக் இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 கொடுத்தனா எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஒரு நம்பர் வராம ஐன்னு வருது. இந்த ஐன்றதுக்கு என்னங்க பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி நம்பர்ஸ். ஸோ இமேஜினரி நம்பர்ஸ்னா என்னன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படி ஒரு நம்பர் நமக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு ஆன்சரே இல்லை. அப்ப அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு இமேஜினரி நம்பர், அப்படி ஒரு நம்பரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ற ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. ஸோ இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு இமேஜினரி நம்பரை நம்ம பைத்தான்ல பயன்படுத்தலாம். அந்த ஐக்கு பதிலாக நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஜேன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்ப நான் இங்க என்ன பண்றேன், நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜேன்ற லெட்டர் கொடுக்குறேன். ஜேன்னு கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற எந்த லெட்டரும் ஒர்க் ஆகாது. நான் இங்க என்ன பண்றேன், 6J அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த லைனுக்கு அர்த்தம் 6 into J என்னது ரூட் ஆஃப் -1. அப்போ 6 into ரூட் ஆஃப் -1 தான் நமக்கு இங்க இந்த 6 இந்த சி லைன் மூணாவது லைனுக்கு அர்த்தம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 6 மல்டிப்ளை ரூட் ஆஃப் -1. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பு. இப்படி ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இன்டர்வியூல கேட்டால் நம்ம இதை சொல்லணும். பட் ஆக்சுவலா நம்ம இதை எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் லாஸ்ட். அதை உங்களுக்கு சொல்லித்தரது. இதுக்கு மேல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றதை நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கவே மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம 3 டேட்டா டைப் பார்த்துட்டோம். இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே நம்பர்ஸ் ரிலேட்டட். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் என்னன்னா என்னோட பேரு, என்னோட வீட்டு அட்ரஸ், இல்ல வேற ஏதாவது டேட்டா சும்மா ஒரு எழுத்துக்கள் நான் ஸ்டோர் பண்ணணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவேன். அப்ப எக்ஸாம்பிளுக்கு டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபிசி இது எல்லாமே வேரியபிள்ஸ். இப்போ நான் டி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன்னா ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள, ஸோ சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் உங்களோட சாய்ஸ் தாங்க, நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இங்க டபுள் கோட் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்க சிங்கிள் கோட் கொடுத்தாலும் சரி, உங்களோட சாய்ஸ். நான் சிங்கிள் கோட்டுக்குள்ள நான் என்ன எழுதுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹலோ பைத்தான் கிளாஸ் PYTHONCLASS அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா எழுதுறேன். அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரிங்ன்றது சிங்கிள் கோட்ல இருக்கலாம் ஆர் டபுள் கோட்ல இருக்கலாம். ஸோ ரெண்டுமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ சிங்கிள் கோட் எழுதினாலும் சரி, டபுள் கோட் எழுதினாலும் சரி, ரெண்டுமே பைத்தான் ஒன்னா தான் எடுத்துக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ரைட். இப்போ ஸ்ட்ரிங்ஸ்ன்றது என்னன்னா, ஸோ நீங்க ஸ்ட்ரிங்ல என்ன பண்ணலாம்னா நீங்க ஆல்பபெட்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க இங்க ஆல்பபெட்ஸ் கொடுக்கலாம், உள்ள நீங்க நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்ல நீங்க இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே அலோவ் பண்ணும். அப்ப ஸ்ட்ரிங்னா ஒரு எழுத்துக்கள். ஸோ நம்ம செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இங்க சிங்கிள் கோட் ஸ்டார்ட் பண்ணி இங்க சிங்கிள் கோட் வரைக்கும். அப்ப இதுக்குள்ள எழுதுறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா நமக்கு இதை ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்ல சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலா வி ஹேவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இ. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும்னா அஞ்சாவது டேட்டா டைப் விச் இஸ் பூலியன். பூலியன்றது இருவகை மட்டும்தான். ஸோ வாட் ஆர் தே அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டு வகை மட்டும்தான். ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அப்போ நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்க பார்த்தோம்னா கீவேர்ட்ஸ்ன்ற டாபிக்லயே நம்ம இந்த பூலியன்றதை பத்தி பார்த்தோம். ஸோ அப்போ ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், ஸோ இப்போ இ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா FALSC எது வேணா கொடுக்கலாம். ரெண்டு டைப் மட்டும்தான். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பூலியன் டேட்டா டைப். அப்ப நான் சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன், 5 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கிறேன். 5 வேரியபிள்குள்ளேயும் 5 டேட்டா டைப் நான் எக்ஸாம்பிளா எழுதியிருக்கேன். இப்ப இந்த கோடை ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. ஏன் எந்த அவுட்புட்டுமே வரலன்னா, பிகாஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் வேரியபிள்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வேரியபிள்ஸ்குள்ள நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். டேட்டா அவுட்புட்டா வரதுக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு புதுசா ஒரு கோடை நம்ம படிப்போம். புதுசா என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so now we are going to learn a new topic which is called as நமக்கு print அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பத்தி நம்ம படிக்க போறோம். அது என்னன்னு நம்ம கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அடுத்து லேர்ன் பண்ண போற மூணாவது கான்செப்ட் which is called as function.
அப்ப ஃபங்க்ஷன்ன்றது என்னங்க? ஸோ நமக்கு என்ன ஃபங்க்ஷன்னா என்னன்னே தெரியாது. நம்ம ஃபங்க்ஷன்ன்றத பத்தி படிப்போம். இது எப்படின்னா நம்ம 3வது கிளாஸ்ல கடைசியா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது எல்லாமே. ஆனா நம்ம இப்பவே ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ல நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். எப்படி நீங்க ஒரு ஃபங்க்ஷன்றத கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஷார்ட்கட்னா, என்ன வார்த்தை வேணா இருக்கட்டுங்க. ஏதோ ஒரு வார்த்தை. ஆனா எண்டிங்ல இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருந்தால், ஸோ இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருந்தால், அதை கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்க, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ 1 செகண்ட், இது கலர் இப்படி வருது. இங்க எல்லோ கலர்ல இருக்கு. நான் தான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ். ஓகே டன். ஸோ இங்க எல்லோ கலர்ல இருக்கிறத நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ரெயின்போ பிராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மல்டிபிள் பிராக்கெட்ஸ் ஜேசான் கோட்ல எழுதும் போது கரெக்டா க்ளோஸ் பண்றோமா இல்லையா அப்படின்றதுக்காக அது கலர் சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த ரெயின்போ பிராக்கெட்ஸ் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணா இப்போ டிசேபிள் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஸோ இப்போ பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அது எப்படி நான் ஃபங்க்ஷன் சொல்றேன்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். ஸோ அப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு வார்த்தை எண்டிங்ல இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருந்தால் அதை கண்ணை மூடிட்டு ஃபங்க்ஷன் சொல்லுங்க. இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா, இஃப் ஐ சே பிரிண்ட் 15, பிரிண்ட் அந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் 15 கொடுத்து நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா 15ன்றது வரும். அப்ப இந்த 15ன்றதுக்கு பதிலா இப்ப நான் என்னோட அவுட்புட்ல ஏன்னு நான் கொடுத்தா, ஏன்ற வேரியபிள்குள்ள என்ன இருக்கோ அந்த டேட்டா எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். which is here I'm getting the number. அப்ப அதே இந்த கோடை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு what I'll do is I'll paste it several times. paste. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், இங்க பி, இங்க சி, இங்க டி அண்ட் இங்க இ. ஸோ இப்போ என்னோட கோடை நான் ரன் பண்ணா எனக்கு அவுட்புட்ல 1 by 1 ஏ பி சி டின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அவுட்புட்ல வரும். அண்ட் ஸ்ட்ரிங்கை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதான் இந்த டில நீங்க இங்க சிங்கிள் கோட் எழுதினாலும் டபுள் கோட் எழுதினாலும் அந்த சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ன்றது அவுட்புட்ல வராது. அவுட்புட்ல என்ன வரும்னா, உள்ள இருக்கிற டேட்டா ஹெச்ல இருந்து இந்த ஹேஷ்டேக் இது மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட்ல வரும். சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது ரெண்டுமே உங்களுக்கு அவுட்புட்ல காமிக்காது. ஸோ இப்போ நான் டபுள் கோட் யூஸ் பண்ணி நான் கோடை ரன் பண்றேன், எனக்கு அவுட்புட்ல வரல. உள்ள இருக்கிற டேட்டா மட்டும் தான் அவுட்புட்ல வரும். இது ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நவ் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு பிரிண்ட் யுவர் டேட்டா டு த அவுட்புட் ஸ்கிரீன். ஒரே லைன்ல அவுட்புட் வரணுமா, நோ வரிஸ். என்ன பண்ணுங்க, ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ. ஸோ இப்படி நீங்க ரன் பண்ணி உங்க கோடை நீங்க ரன் பண்ணீங்கன்னா அட் அ டைம்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரே சிங்கிள் லைன். அப்படின்னா இப்போ நம்ம இந்த கோடை நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ ரன் திஸ் கோட், இப்போ எனக்கு ஒரே சிங்கிள் லைன்ல ஒரு இன்டீஜரு, ஒரு ஃப்ளோட்டு, ஒரு காம்ப்ளெக்ஸ், ஹெச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹேஷ்டேக் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கு, நெக்ஸ்ட் ஒரு பூலியன் எனக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகுது. இந்த இ காமா நீங்க என்ன பண்ணலாம், திருப்பி எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுக்கலாம். 89 ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு 89க்கு அப்புறம் ஹலோ 89 ஹலோன்றது இந்த ஃபால்ஸுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். அவ்வளவுதாங்க. அப்ப திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு கிரியேட் அ வேரியபிள். இந்த ஏபிசிடி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம். அந்த வேரியபிள்குள்ள நீங்க ஒரு டேட்டாஸ் அசைன் பண்றீங்க, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நம்பர்ஸ் வேணா கொடுக்கலாம். ஆனா நம்ம இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் PRINT எல்லாமே ஸ்மால்ல இப்படிதான் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் குள்ள நீங்க ஏதாவது ஒரு வேரியபிள் இல்ல டேட்டாவை பாஸ் பண்ணா அந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு அவுட்புட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். மீன்ஸ் அவுட்புட்ல உங்களுக்கு அந்த டேட்டாவை அவுட்புட்டா காமிக்கும். இதுதான் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனோட வேலை. இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை யார் எழுதி வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் டெவலப்பர்ஸ் முன்னாடியே அந்த கோடை எழுதி வச்சுட்டாங்க. ஸோ கோடை எழுதி எதுல வச்சிருக்காங்கன்னா, உங்க பைத்தான்ன்ற கம்ப்யூட்டர் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எழுதி வச்சிருக்காங்க. நீங்க பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண உடனேயே உள்ள எக்ஸ்ட்ராவா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இது தவிர சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ள இன்பில்ட் ஆக இருக்கு. நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸோ வேரியபிள்ஸ், டேட்டாஸ் அண்ட் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரே ஒரு டாபிக் பார்த்துட்டு ஏதாவது ஒரு Q&A இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஸோ விச் இஸ், நம்ம இப்போ இந்த கோடுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்பிட்வீன்ல கமெண்ட்ன்றது கொடுக்கலாம்.
ஸோ கமெண்ட்னா என்னங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கமெண்ட்ன்றது 2 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் இஸ் யூஸ்ட் ஃபார் அ சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ கமெண்ட்னா என்னன்னா, இப்போ நான் ஹேஷ்டேக்ல என்ன கொடுக்குறேன், இது ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனு. ஸோ பிரிண்ட், இது பேர் ஒரு பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றதெல்லாம் இங்க எழுதி வச்சுக்கலாம். STANDARD ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ பிரிண்ட்ன்றது ஒரு பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். அப்ப இதெல்லாம் நம்ம என்னது, இது நம்ம பார்த்த டாபிக்ன்றது ஒரு வேரியபிள் அண்ட் டேட்டா டைப். இந்த டாபிக் தான் நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்ன்றது என்னன்னா, ஸோ உங்களுடைய இன்டர்பிரேட்டர் இப்படி ஹேஷ்டாக்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இல்லை ஹேஷ்டாக்கு அப்புறம் என்ன எழுதிருக்கீங்களோ, இன்டர்பிரேட்டர் நீங்க இதுக்கப்புறம் எழுதியிருக்கிற லைனை அது உள்ள லுக் இன்டு பண்ணவே பண்ணாது. உள்ள அங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது படிச்சே பார்க்காது. சிம்பிளா அந்த லைனை ஸ்கிப் பண்ணிடும். ஏன் ஸ்கிப் பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் அ கமெண்ட். ஸோ கமெண்ட்ன்றது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஹியூமன் ரீடபிலிட்டிக்காக, யாராவது ஒரு பைத்தான் டெவலப்பர் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்கன்னா அவங்களுக்காக நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னா மட்டும்தான் நான் கமெண்ட்ன்றதை பயன்படுத்துறேன். ஸோ கமெண்ட் இஸ் பியூர்லி என்னன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹியூமன் ரீடபிலிட்டிக்காக. இன்டர்பிரேட்டர் ஃபுல்லா இந்த லைன்ஸ் ஸ்கிப் பண்ணிடும். இப்ப நம்ம எதுக்கு இந்த கமெண்ட்டை படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே நான் இந்த டாபிக்லாம் முடிச்சிட்டேன், வேரியபிள் முடிச்சிட்டேன், டேட்டா டைப் முடிச்சிட்டேன், பிரிண்ட்ன்ற டேட்டாலாம் முடிச்சிட்டேன். இப்போ நான் இதுவே லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ சே நம்ம புதுசா ஒரு கோடை ஸ்டார்ட் பண்ணுவோம், a is equal to 50 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் a அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா இங்க வரேன். ஸோ நான் இப்போ நான் ரைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பழைய டாபிக் முடிச்சுட்டு இப்போ புது டாபிக் வரும். இப்போ அந்த கோடை நான் ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட்ல பாருங்களேன், நம்ம மேல எழுதியிருக்கிற எல்லா லைனுக்கான அவுட்புட்டும் வந்து புதுசா எழுதியிருக்கிற லைனான அவுட்புட்டும் நம்மளுக்கு வருது. அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பழைய கோடை விட எக்ஸ்ட்ராவா சில லைன்ஸ் நமக்கு கோடிங்ல இப்ப அவுட்புட் ஆக வருது. அப்ப பிரிண்ட் ஏ இது. அப்ப எனக்கு இது மட்டும் தான் வேணும், இந்த பழைய அவுட்புட்லாம் வேண்டாம். அப்ப அதுக்கு என்னங்க பண்றது? ஸோ ஒரு வழி, நீங்க இந்த லைன்ஸ் எல்லாமே டெலீட் பண்றது. அப்ப இது எல்லாமே நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வழி. அப்ப நான் இப்ப டெலீட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபைலை தான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸா சென்ட் பண்ணுவேன். இப்ப நான் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் போயிடும். ஆனா நான் இந்த பைத்தான் ஃபைல தான் என்ன பண்ணுவேன், I'm going to send it to you as a reference. நம்ம 3வது கிளாஸ்ல நமக்கு கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸா சென்ட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு மீன்ஸ் இப்ப இது எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னா இந்த டேட்டா நீங்க பார்க்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க கமெண்ட்லயே 2வது வெரைட்டி இருக்கு. அது என்னன்னா மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் லைன்ஸ் நீங்க கமெண்ட் கொடுக்கலாமா? அது எப்படிங்க கொடுக்கறது? ஸோ சிம்பிளி யூஸ் 3 times டபுள் கோட்ஸ். என்ன பண்றேன், இங்க ஒரு 3 வாட்டி டபுள் கோட் கொடுக்குறேன். அப்ப நான் என்னன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த டபுள் கோட் முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்றேன், இங்க ஒரு 3 லைன் டபுள் கோட் கொடுக்குறேன். அப்ப மீனிங் என்னன்னா, சோ இங்க இருந்து எண்டிங், ஸ்டார்டிங்ன்றது இங்க. அப்ப இதுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ இது மொத்தமே என்ன நினைச்சுக்கோன்னா அது ஒரு கமெண்ட்னு சொல்லிட்டு பைத்தான் ட்ரீட் பண்ணிக்கும். இதனால என்னங்க அட்வான்டேஜ்? ஸோ கமெண்ட்ஸ்ன்றது மெயினா ஹியூமன் ரீடபிலிட்டிக்காக தான் கமெண்ட் யூஸ் பண்றாங்க. இன்னொரு ஒரு ஆப்ஷனு, நீங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களோட கோடை. அதான கோட் ஆன் அண்ட் ஆஃப். இப்போ நான் ஒரு 50 லைன்ஸ் கோட் அடிக்கிறேன், நடுவில் ஒரு 2 லைன் தப்பா ஒர்க் ஆகுது. ஆனா அந்த 2 லைன் இம்பார்ட்டன்டான லைன், நான் ஏதோ நான் தப்பு பண்ணிருக்கேன், அதனால எனக்கு தப்பா ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அதை நான் என்னன்னு சொல்லிட்டு நான் சரி பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன், இன்ஸ்ட் ஆஃப் டெலீட்டிங் தோஸ் 2 லைன்ஸ் அந்த 2 லைன் என்ன பண்ணிடுவேன்னா கமெண்ட்ல போட்டுருவேன். அப்படி கமெண்ட்ல போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்பிரேட்டர்ன்றது நம்ம கமெண்ட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடும். அந்த லைனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு கூட பார்க்காது. நான் இன்டர்பிரேட்டர் will skip all those lines. அப்ப நம்ம இப்ப இதே கூட நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு கமெண்ட் இருக்கு, இங்க இருந்து ஒரு கமெண்ட் ஸ்டார்டிங், கமெண்ட் இங்க தான் முடியுது. அப்ப இன்டர்பிரேட்டர் இந்த எல்லா லைனும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப என்னோட அவுட்புட்ல வெறும் ஒரே ஒரு அவுட்புட் 50 அப்படின்றதான் வருது. அப்ப இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா கமெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்கை நம்ம லேர்ன் பண்றோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது மொத்தமா கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக், வேரியபிள் அப்படின்ற ஒரு டாபிக், டேட்டா டைப்னா என்ன அப்படின்ற ஒரு டாபிக், பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனு, கமெண்ட். ஸோ மொத்தமா நம்ம 5 டாபிக் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த 5 டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். அப்படி இல்லைன்னா நம்ம குட்டியா 2 டாபிக் தான் இருக்கு ஃபார் த நெக்ஸ்ட் 10 minutes. அதை நம்ம முடிச்சிட்டோம்னா we are done for the day. So any doubts so far? பைத்தான்ல வேரியபிள் கால்குலேட் பண்ணும்போது டேட்டா டைப்ஸ் கொடுக்க தேவையில்லை. மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் மாதிரி கொடுக்க தேவையில்லை. இன்டிஜர், ஃப்ளோட் அதெல்லாம் தர தேவையில்லை. மற்ற லாங்குவேஜ்ல அப்படி பண்ணுவோம், இங்க பண்ண மாட்டோம். நீங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து மொத்தமா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணீங்க, அந்த
ஐ மீன் ம். 15 நினைக்கிறேன். ம். இதுல வந்து அந்த 89 மட்டும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹலோங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணா டபுள் கோட்ஸ்குள்ள போடுறோம். ம். ஆனா இந்த இன்டீஜர் வந்து நம்ம நீங்க சும்மா 89 கொடுத்துட்டீங்க. அதுக்கு வந்து ஒருவேளை சிங்கிள் கோட்டோ இல்ல டபுள் கோட்டோ கொடுத்தாலும் இதே இன்புட் ஐ மீன் இதே அவுட்புட் வருமா இல்ல? அதே 89 தான் வரும். ஆனா டேட்டா டைப் மட்டும் ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஓகே ஓகே. இப்ப நம்ம 89 கொடுத்தா இது என்ன டேட்டா டைப்னா இன்டீஜர் டேட்டா டைப். இப்ப இதே 89க்கு நான் சிங்கிள் கோட் கொடுத்தேன்னா இப்ப அது என்ன டேட்டா டைப்பா மாறிடுச்சு? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். ரன் பண்ணாலும் எனக்கு அதே அவுட்புட் தான் வரப்போகுது. இங்க 89 தான் வரும். இங்க நமக்கு இத வெறும் 89 வச்சு ரன் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும். ஓகே. ஹலோ உதயலட்சுமி எஸ். ஒரே செகண்ட்ங்க. சொல்லுங்க செகண்ட். உதயலட்சுமி எஸ், we can use the same variable name in a single file. அது எப்படி அதை எடுத்துக்கும்? ஒரே வேரியபிள் பேர் நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணா என்ன ஆகும்ன்றத நான் அடுத்த கிளாஸ் நான் சொல்லி தரேன். இங்க ஹலோ ஒருத்தர் கேட்டீங்க, சொல்லுங்க. இல்ல பிரிண்ட் கொடுக்கும்போது இப்ப A to E வரைக்கும் கொடுத்தீங்களா, ABCD அப்படின்னு. எனக்கு ஃபுல்லா வேணும். A to E வரைக்கும் ஒரே லைன் ஒரே பேர்ல கொடுக்க முடியுமா? क्वेश्चन திருப்பி சொல்லுங்களேன். எல்லா வேரியபிளும் ஒரே வேரியபிள் ABCD ன்னு கொடுத்திருக்கீங்கல்ல ஒரே லைன்ல. எனக்கு அது மொத்தமா கொடுக்காம A to E அப்படி கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். நீங்க ஒரு நான் இப்ப ABCD நான் பேர் வச்சுக்கிறேன். இப்ப ஒருத்தரும் இங்க X ன்னு வைப்பாங்க. இங்க இல்ல அதான் கேக்குறேன். அந்த சரி ஓகே இல்ல இங்க J1 2 வரைக்கும் வரணும் அப்படினா இப்படி வேரியபிள் பேர் ஒரு லெட்டரா வைக்க மாட்டோம். மித்ரன் XYZ இந்த மாதிரி வைப்பாங்க. பேருன்றது பெருசா மீனிங்ஃபுல்லா இருக்கும். புரியுது, பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி கிடையாது. ஓகே. நீங்க சொல்றது வேணா வேற ஒரு சொல்யூஷன் இருக்கு. நம்ம அது லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சது ஒரே லைன்ல வச்சுக்கலாம். கிரிதரன் எஸ், ஐ யூஸ் பண்ணீங்கன்னா எரர் வருங்க. ஒன்லி J மட்டும் தான் அலௌட். நம்ம மல்டிபிள் டேட்டாவை எப்படி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுன்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். விச் இஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். அதுல நம்ம மல்டிபிள் டேட்டாஸ் நீங்க கேட்குற மாதிரி மல்டிபிள் எல்லாத்தையுமே ஒரே இதில் ஸ்டோர் பண்ணிட்டு ஒரே சிங்கிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எல்லா அவுட்புட் வரும். அந்த மாதிரி நம்ம வழி பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற சொல்யூஷன்ன்றது ஒரு சிங்கிள் வேரியபிள் ஒரு சிங்கிள் டேட்டா சிங்கிளா தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். எனி அதர் டவுட்ஸ்? கிளியர் ப்ரோ. சூப்பர். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு டாபிக். ஸோ என்ன ரெண்டு டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் கோட் கமெண்ட் வித்தவுட் அ ஸ்பேஸ். கரெக்ட். வித்தவுட் ஸ்பேஸ்னா எப்படி கேட்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க, நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் ட்ரிபிள் கமெண்ட்ல கொடுக்குறேன். 3 வாட்டி டபுள் கோட் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 3 வாட்டி டபுள் கோட் யூஸ் பண்ண அப்புறம் நீங்க என்ன டைப் பண்ணாலுமே அது ஒரு கமெண்ட். ஸோ திஸ் இஸ் an example of multi-line comment. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். 3 வாட்டி டபுள் கோட். அப்ப இங்க இருந்து நான் இது வரைக்கும் என்ன எழுதியிருக்கணும் அது எல்லாமே எனக்கு என்னன்னா கமெண்ட்னு வரும். நீங்க என்ன லைன்ல இது அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம், எவ்வளவுனா எழுதிட்டு போகலாம். ஆனா ஒரு முடிவு ஒரு துவக்கம் அப்படின்றது இருக்கணும். ஸோ அப்ப இதுக்குள்ள எழுதிருக்கிறது எல்லாமே அது கமெண்ட்னு ட்ரீட் பண்ணும். நீங்க நடுவில் எம்டியா லைன் கூட விட்டுக்கோங்க, காலியா லைன் விட்டாலும் தப்பு கிடையாது. இதுல இருந்து இது வரைக்கும் எல்லாமே கமெண்ட். நடுவில் நீங்க காலியா லைன்லாம் விடலாம், அதுவும் தப்பு கிடையாது. நோ வரிஸ். நம்மளுக்கு பைத்தான்ல எம்டி லைன்லாம் நடுவில் விடுறீங்கன்னா அது எதுவும் எரர் சொல்லாது. இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குட்டியா நம்ம ஒரு 2 டாபிக் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஒரு டாபிக் நம்ம ப்ரூஃப்னு பார்க்க போறோம். ப்ரூஃப்னா என்னன்னா, இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் பேரு ட்ரியோ. வாட் இஸ் ட்ரியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிள்ல மொத்தம் 3 விஷயங்கள் அடங்கியிருக்கும். என்ன அடங்கியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிள்ல மொத்தம் என்னென்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அதோட டேட்டா டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ சொல்லலாம், வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் அதோட டேட்டா டைப் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட அட்ரஸ் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே.
when I say print a is equal to 50 and print a ன்னு கொடுத்தனா எனக்கு அவுட்புட்ல 15ன்ற வருது. ஓகே, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் ஆக்சஸ் பண்றது வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்றேன், அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னு. இப்ப இதுவே if I say print, இப்ப நம்ம புதுசா 2 ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடி அண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா என்ன பண்ண போறேன்னா 2 ஃபங்க்ஷன் நான் லேர்ன் பண்ண போறேன். இந்த ஐடி அண்ட் டைப்ன்றது ஃபங்க்ஷன். எப்படி நான் அதை ஃபங்க்ஷன் சொல்றேன்? ஒரு ஷார்ட்கட், என்ன வார்த்தை வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எண்டிங்ல இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருந்தால் அதை கண்ணை மூடிட்டு என்னன்னு சொல்லுங்க, ஃபங்க்ஷன் சொல்லிருங்க. ஏதோ ஒரு வார்த்தை எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், கண்ணை மூடிட்டு அது ஃபங்க்ஷன் சொல்லிருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் அந்த ஃபங்க்ஷன்ஸை என்னோட கோட்ல நான் யூஸ் பண்ண போறேன். பிரிண்ட் ஏன்றதுக்கு பதிலா பிரிண்ட் த டைப் ஆஃப் ஏ. எனக்கு என்ன பண்ணும்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத ஆக்சஸ் பண்ணும். அதே மாதிரி பிரிண்ட் ஏன்றதுக்கு பதிலா பிரிண்ட் த ஐடி ஆஃப் ஏன்னு நான் சொல்றேன். அப்ப எனக்கு ஐடி ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்ணு, டைப் ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்ணு. அப்படின்னா என்னன்னா இது என்னோட அட்ரஸை எனக்கு பிரிண்ட் பண்ணும். இப்ப நான் அந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் 15 வருது. இப்ப டைப் ஆஃப் ஏன்னா என்னன்னா அதோட டேட்டா டைப் விச் இஸ் இன்டீஜர். அப்ப எனக்கு இன்ட்ன்ற அவுட்புட் கிடைக்குது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வருதுன்னா அட்ரஸ். அட்ரஸ்னா என்னங்க, இப்ப நீங்க இந்த ஏ ஈக்குவல் டு 15 சொல்றீங்களா, இது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா ஆக்சுவலா உங்க கம்ப்யூட்டருக்குள்ள உங்க மெமரியில இந்த 15ன்றது ஸ்டோர் ஆகுது. அப்ப அந்த 50 எங்க கரெக்டா எக்ஸாக்டா ஸ்டோர் ஆயிருக்குன்ற மெமரி அட்ரஸை எனக்கு கொடு அப்படின்றதுக்காக தான் நாம இங்க என்ன பண்றோம்னா ஐடி ஆஃப் ஏன்னு சொல்றோம். எனக்கு பெருசா ஒரு நம்பர் வந்திருக்கு பாத்தீங்களா, this huge number is nothing but your memory address. இந்த மெமரி அட்ரஸ்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது மெமரி அட்ரஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். நமக்கு என்னன்னா மெமரி அட்ரஸ் எங்க என்னோட கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகுது. ஏன்னா பைத்தான் இது ஃபுல்லா பார்த்துக்கும். உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றது ஆக்சஸ் பண்றது எல்லாமே பைத்தான் பார்த்துக்கும். நம்ம மெமரி அட்ரஸ் பத்திலாம் வரி பண்ணிக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்றேன், இங்க 50க்கு பதிலாக 50.77 கொடுத்து இந்த கோடை நான் ரன் பண்ணா இப்போ என்னோட வேல்யூன்றது 50.77 இன்டீஜரா இருந்தது. இப்போ எனக்கு ஃப்ளோட்டா மாறிடுச்சு, மெமரி அட்ரஸ் வேற வருது. அதே மாதிரி 50.77க்கு பதிலாக என்ன பண்றேன், ஹாய் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட கோடை ரன் பண்ணா எனக்கு அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு வேற ஒரு நம்பர். சேம் இஃப் ஐ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் 8J நான் ரன் பண்ணா எனக்கு இது காம்ப்ளெக்ஸ் வேற ஒரு நம்பர். ஸோ 8Jயோட ஃபைனலா எனக்கு என்ன இருக்குன்னா ஃபால்ஸ். நான் ஃபால்ஸ்ன்னு நான் கொடுத்து என் கோடை ரன் பண்ணா எனக்கு பூலியன் அப்படின்ற டேட்டா டைப் காமிச்சு எனக்கு வேற ஒரு நம்பர். அப்ப இந்த நம்பர்ன்றது ரேண்டமா வரும். இது பைத்தானே ஆட்டோமேட்டிக்கா உள்ள உங்க கம்ப்யூட்டர்ல மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல நம்ம எந்த சேஞ்சும் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்படி பண்ணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. உங்க வேரியபிள் எல்லாமே உங்க கம்ப்யூட்டர்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மால் ப்ரூஃப். இது என்ன ஒரு ப்ரூஃப் தான். இந்த டாபிக்ன்றது ஒரு ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்னா நீங்க இப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரூஃப். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ லெட் மீ ஷோ யூ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ட்ரியோ அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம புதுசா லேர்ன் பண்ண போறது டைப் கேஸ்டிங். ஸோ வாட் இஸ் டைப் கேஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டேட்டா டைப் கேன் பி கன்வெர்டட் டு அனதர் டேட்டா டைப். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றலாமா. ஸோ ஹவு does this work? நான் என்ன பண்றேன், ஒரு சிம்பிளா சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். print a, ஸோ இங்க a equal to 10, print a கமா டைப் ஆஃப் ஏன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எதுக்கு இந்த டைப் ஆஃப் ஏன்னு ஆட் பண்ணனா, இப்போ நான் print ஏன்னு கொடுத்தா அது ஏக்குள்ள என்ன இருக்குன்னா 10 வரும். கமா டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தா டைப் ஆஃப் ஏன்னு என்னது, அதோட டேட்டா டைப் ஜஸ்ட் இன்டீஜர்னு சேர்த்து அவுட்புட்ல வரும். இப்போ நீங்க இந்த டைப் ஆஃப் ஏன்னு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கோட்ல கொடுக்கலன்னா எனக்கு வெறும் அவுட்புட்ல ஏன்னு மட்டும் தான் வரும். ஜஸ்ட் 10ன்ற அவுட்புட் மட்டும் தான் வருது. என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ராவா டைப் ஆஃப் ஏன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டேட்டா டைப் நான் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ பண்ண போறது ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பா மாத்த போறோம். அதுதான் நம்ம பண்ண போற எக்ஸாம்பிள். அதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதே கூட காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு 3 வாட்டி பேஸ்ட், 4 வாட்டி மொத்தமா. எதுக்குன்னா நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் டைப் காஸ்டிங்லாம் பண்ண போறோம். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். இல்லை நான் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட இப்படி ஒரு கோடு இருக்கு. ஸோ நம்ம 5 வேரியபிள் ABCDEன்னு வச்சிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு எல்லாமே ஒரே அவுட்புட் தான். 10 10 10 10 கிளாஸ் இன்டீஜர்னு வருது. அந்த 10 மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், 10.88 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அதை ஒரு ஃப்ளோட்டா நான் மாத்திக்கிறேன். அப்போ பிக்கு மட்டும் ஃப்ளோட்டா மாத்திடுறேன். அப்போ அவுட்புட்ல பி மட்டும் எனக்கு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் மாறி வரும். இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நவ் வாட் யூ ஆர் கோயிங் டு டு இஸ் வி ஆர் கோயிங் டு டைப் காஸ்ட் இட். ஸோ டைப் காஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது, அதுக்காக நம்ம அகெயின் புதுசா பல ஃபங்க்ஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷன்னா இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இதுல எக்ஸ்ட்ராவா லிஸ்ட், டியூபிள், செட்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா டைப்ஸ் நான் அடுத்த கிளாஸ் நான் சொல்லி தரேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது நமக்கு அங்க அப்படியே இருக்கு. இது நம்ம அப்படியே நம்ம இதை நெக்ஸ்ட் லிஸ்ட், டியூபிள், செட்னா என்னன்னு பார்த்தப்பறம் நம்ம இதை லேர்ன் பண்ணலாம். பட் ரைட் நவ் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்றதுனா சின்ஸ் இட் இஸ் கம்மிங் அட் டைப் காஸ்டிங், நான் அதை அப்படியே எழுதி வச்சுக்கிறேன். ஆனா இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறது இந்த 4 மட்டும்தான். இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போறோம். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட இன்டீஜரை நான் என்னவா மாத்த போறேன்னா ஃப்ளோட்டாக மாத்த போறேன். அதே மாதிரி என்னோட ஃப்ளோட்டை நான் என்னவா மாத்த போறேன்னா இன்டீஜரா மாத்த போறேன். அவ்வளவுதாங்க. ஸோ நவ் இஃப் ஐ ரன் திஸ் கோடு, இப்போ 10 இந்த ஃபங்க்ஷன் ஃப்ளோட்டா மாத்தும். ஸோ நம்ம புரியலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்கு. ஸோ நமக்கு 10ன்றத ஃப்ளோட்டா மாத்தும். அப்பனா எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா 10ன்றது எனக்கு என்னவா வரும்னா 10.0 அப்படின்னு மாறிடும். ஆனா இந்த 10.88 அது இன்டீஜரா மாத்தும். இன்டீஜர்னா என்னன்னா, இப்ப இந்த 10.88 இருக்கா, அது ஆட்டோமேட்டிக்கா இன்டீஜரா மாத்தும் போது இந்த டெசிமல் பாயிண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிரும். ஸோ ரிமூவ் பண்ணி எனக்கு என்னன்னா வெறும் 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட்ல காமிக்குது. ஃபர்ஸ்ட் இன்டீஜரா இருந்தது, இப்ப ஃப்ளோட்டா மாறி ஏல இருக்கு. அதனாலதான் அவுட்புட்ல ஃப்ளோட்டா இருக்கிறது இன்டீஜரா மாறி இப்ப பீல இருக்கு. அப்ப பீல எனக்கு இதுதான் அவுட்புட். ஸோ அப்ப திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம எப்படி டைப் காஸ்டிங் பண்றது. இப்ப நம்ம ஒரு நம்பரை எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இன்டீஜர் டு ஃப்ளோட் அண்ட் ஃப்ளோட் டு இன்டீஜர் நம்ம எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், புதுசா நம்ம ஸ்ட்ரிங்கை நம்ம ஈக்குவேஷனுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இன்டீஜரை நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். அப்ப எனக்கு இந்த லைன் எப்படி மாறும்னா, இப்ப பார்க்க எப்படி இருக்கும்னா C is equal to 10 நம்ம இப்படி டபுள் கோட்ல எழுதுற மாதிரி அர்த்தம். C is equal to 10 நம்ம டபுள் கோட்ல எழுதுற மாதிரி அர்த்தம். அப்ப எனக்கு பாருங்களேன், டபுள் கோட் 10 பிரிண்ட் பண்ண என்ன வரும், 10 வருது. ஆனா அது டேட்டா டைப் மட்டும் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரீவியஸா எக்ஸாம்பிள்ல இன்டீஜரா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருச்சு. ஏன், ஏன்னா நான் 10 ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன். அப்ப ஸ்ட்ரிங்கா மாத்துறதுனால இந்த மாதிரி நீங்க எழுதிருக்கீங்கன்ற அர்த்தம். ஸோ இங்க கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் நமக்கு 89 டபுள் கோட்ல போட்டா என்ன மாறும், டேட்டா டைப் மட்டும் சேஞ்ச் ஆயிரும், அது ஸ்ட்ரிங்கா மாறிடும். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு இன்டீஜர் எப்படி ஸ்ட்ரிங்கா மாத்துறதுன்னு பார்த்திருக்கோம். இப்ப நான் அப்படியே நான் ரிவர்ஸ்ல பண்றேன். ரிவர்ஸ்னா என்ன மீனிங்னா, இப்ப என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. என்ன ஸ்ட்ரிங்னா ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ஹலோவை நான் இப்ப என்ன பண்றேன்னா இன்டீஜரா மாத்த போறேன். இப்போ காமன் சென்ஸ் வச்சு சொல்லுங்க. ஸோ நமக்கு காமனா ஒரு லாஜிக் வச்சு சொல்லுங்க, நம்ம ஹலோன்ற ஒரு ஆல்பபெட்ஸை நம்ம இன்டீஜரா மாத்த முடியுமா? முடியாது. அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு பைத்தான்ல இட் வில் த்ரோ an error. ஸோ என்ன எரர்னா, ஸோ நம்மளுக்கு கார்த்திக் சாரி உங்க மெசேஜ் இப்பதான் படிக்கிறேன். ஓகே கார்த்திக், நான் உங்க ஆன்சர் சொல்றேன், 1 செகண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சிருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்டீஜரா மாத்தினா எனக்கு டின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் இருக்கு. ஸோ எரர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹலோவை நான் மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்க ஃப்ளோட்னு யூஸ் பண்ணாலும் சரி, என்னால ஹலோவை ஃப்ளோட் நம்பரா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. அப்ப எரர் அடிச்சா என்ன அர்த்தம், என்னோட கோடு இங்கே எனக்கு நின்றுது. டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை நான் ஃப்ளோட்டா மாத்துறேன், என்னால் முடியல, ஏன்னா இது ஒரு ஆல்பபெட்ஸ். ஆனா இப்போ இதே ஸ்ட்ரிங்ல வெறும் பியூரா நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மாறும். ஏன்னா இப்போ டேட்டா டைப்ன்றது ஸ்ட்ரிங்கே தான். அந்த ஸ்ட்ரிங்ல இப்ப எனக்கு என்னன்னா வெறும் நம்பர்ஸா இருக்கு. அப்ப இப்ப என்னோட கோடு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அப்ப நான் இப்ப மாத்திரேன்னா எனக்கு 1 2 3 4 5 6.0ன்னு ஆட் ஆகி ஃப்ளோட்டா மாறுது.
இதுவே இன்ட்டுக்கு பதிலா நான் இங்க ஃப்ளோட்டுக்கு பதிலா இன்ட்டுன்னு கொடுத்து நான் ரன் பண்ணனா எனக்கு அது இன்ட்டா மாறி கரெக்டா ஒர்க் ஆகுது. ஆனா இப்ப நடுவுல நான் ஹெச் அப்படின்ற லெட்டர் ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இப்ப எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா ஹெச்ன்ற லெட்டர் என்னால மாத்த முடியல அப்படின்ற எரர் த்ரோ பண்ணும். அப்போ உங்க ஸ்ட்ரிங்ல பியூரா நம்பர்ஸா இருந்தா உங்களுக்கு ஒர்க் ஆகும், which is டைப் காஸ்டிங்ன்றது ஒர்க் ஆகும். அவ்வளவுதாங்க. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி நம்ம இன்ட் டு ஃப்ளோட், ஃப்ளோட் டு இன்ட், ஸ்ட்ரிங்கையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸாம்பிளா நம்ம ஈக்குவேஷன்ல கொண்டு வந்துட்டோம். இப்ப ஃபைனலா நம்மளுக்கு 4ஆவதா ஒருத்தர் இருக்காரு, பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ BOOL. இந்த பூலியன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பூலியன்ன்றது ரெண்டே வகை தாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்ப ரெண்டுல ஏதாவது ஒரு அவுட்புட் தான் வரணும், ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரணும். நீங்க என்ன இன்புட் கொடுத்தாலுமே, என்ன நம்பர் கொடுத்தாலுமே சரி, உங்களுக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு தான் வரும். ஸோ 10 கொடுங்க, -10 கொடுங்க, என்ன கொடுத்தாலுமே ட்ரூ தான் வரும். ஸோ நீங்க ஹாய்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுங்க, ஸோ வாட் எவர் யூ ஆர் யூசிங் ஹாய் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் உங்களுக்கு ட்ரூன்னு தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே ட்ரூ. அப்ப எப்பதாங்க ஃபால்ஸ் வரும்னு கேட்டா, ஒன்லி வென் யூ கிவ் இன்டீஜர்ல 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபால்ஸ்ன்றது வரும். இன்டீஜர்ல 0, அதே இன்டீஜர் 0 நீங்க டபுள் கோட்ல கொடுத்தீங்களேன், மறுபடியும் இப்ப ட்ரூன்னு தான் வரும். அவுட்புட்ல இப்ப எனக்கு ட்ரூன்னு தான் வருது. ஸோ அப்ப மேக் ஷூர் நீங்க ஃபால்ஸ்ன்ற அவுட்புட் எப்ப வரும்னா இன்டீஜர்ல 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அவுட்புட்ல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் நம்ம இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்னா, நம்மளுக்கு சில இன்டர்வியூஸ்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா மாத்திட்டாங்க, MCQ. அப்படின்னா மீனிங் முதல் ரவுண்ட்ல இப்ப லெட்ஸ் சே நீங்க இன்ஃபோசிஸ், TCS அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனி, இப்ப நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அவன் எல்லாத்தையும் உட்காந்து 1-on-1 இன்டர்வியூ வைக்க முடியாது. அவன் அந்த 1000 பேர் அப்ளை பண்றத 100 பேரா ஃபில்டர் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணுவானா, 100 பேரா ஃபில்டர் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணுவானா, ஸோ சிம்பிளி வாட் ஹி வில் டூ இஸ், ஸோ 100 பேரா ஃபில்டர் பண்றதுக்கு அவன் ஒரு MCQ அப்படின்னு சொல்லிட்டு வைப்பான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு 30 நிமிஷம், ஒரு 30 கொஸ்டின். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், அப்ப அதுல யாரு ஹையஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த டாப் 100 மட்டும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில இன்டர்வியூஸ்லாம் நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு கேட்கும் போது இந்த பைத்தான்ன்ற ரவுண்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க பைத்தான் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும்ன்றதுக்காக தான் நம்ம சின்ஸ் இது லேர்னிங் பண்ணும் போதே எனக்கு இப்படி அவுட்புட் ஒர்க் ஆகும், இதுல இந்த சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் காஸ்டிங். ஸோ டைப் காஸ்டிங்னா என்ன, ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை எப்படி மாத்தணும் அப்படின்ற டைப் காஸ்டிங் பார்க்குறோம். அண்ட் கார்த்திக், நீங்க கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களா? ஸோ ஜஸ்ட் செகண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட CS50 ID அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா, அதையே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரீகனெக்டிங். நெட் இருக்கா? ஓகே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ரீசெண்டாக அடிச்ச ஒரு கோட் நான் என்ன பண்றேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உண்மையிலே ஒரு கோட்லாம் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஃபைல் பைத்தான் ஃபைல்லாம் அடிக்கும் போது அவங்க கோடிங்லாம் எப்படி எழுதுவாங்க, எங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கமெண்ட்லாம் என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லெட் மீ ஓப்பன் அண்ட் ஷோ யூ திஸ் சிம்பிள் கோட். ஓகே, ஸோ இதில் நான் எங்கேயுமே கமெண்ட்டே யூஸ் பண்ணலையா, சப்மிட் பண்ணும்போது கமெண்ட் ஆட் பண்ணியிருப்பேன், பட் எங்கேயுமே நான் கமெண்ட்டே யூஸ் பண்ணல. ஸோ டேரக்ட்ல எனக்காக மட்டும் நான் கமெண்ட் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இப்படி ஒரு பைத்தான் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த பைத்தான் ஃபைலை என்னோட கிட்டப்ல நான் சப்மிட் பண்ண வச்சுக்கோங்களேன், யாருக்குமே இந்த கோடு புரியாது, என்னதான் இவர் ஏதோ எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு டவுட் வந்துடும். ஸோ அப்போ இப்படி நம்ம காம்ப்ளிகேட்டா எழுதுறதுக்கு பதில ரியல் லைஃப்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க மாதிரி எழுதுவாங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்க்ஷன் டு ஃபில்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ அப்போ நம்ம ஸ்கில்ஸ் ஃப்ரம் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா, இந்த கோடை நான் உள்ள படிச்சு பாக்குறதுக்கு பதில நான் என்ன பண்ணுவேன்னா, ஹெட்டிங்லேயே வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். நான் ஓகே இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் இது பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன்னா, யூசிங் யூனிக்ஸ் grep டு சர்ச் a skill அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படி ஒரு கமெண்ட் கொடுப்பேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ நான் grepன்ற ஒரு கமெண்ட் போட்டு நான் ஒரு சர்ச் ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட் கமெண்ட். ஸோ அண்ட் ஹியர் ஐம் பர்ஃபார்மிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இவ்வளவு சின்னதா இருக்காது, கொஞ்சம் டீடைல்டா கமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கமெண்ட்ன்றது என்னன்னா,
இப்போ இந்த கமெண்ட்ன்றது எனக்கு கிடையாது. நான் இப்படி ஒரு கோடை எழுதியிருக்கேன், இந்த கோடு ஒர்க் ஆகும், ஏன்னா ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியும். நான் ஒர்க் பண்ணாதான் நான் சப்மிட் பண்ணுவேன், GitHubல இதை கமிட் பண்ணுவேன். இப்போ நான் ஒர்க் பண்றேன், இந்த ப்ராஜெக்டை விட்டு இந்த கம்பெனியை விட்டே நான் போயிட்டேன். இப்ப நீங்க தான் எனக்கு அடுத்து ஒரு டெவலப்பரா வரீங்க, கண்டிப்பா இந்த கோடெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க, ஏன்னா புதுசு புதுசா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல. அப்ப இந்த கோடை ஓபன் பண்ணி பார்த்து இப்படி எழுதியிருக்காங்கன்னா சத்தியமா இருந்தா யாரா இருந்தாலும் கடுப்பு தான் ஆகும். ஏதோ எழுதியிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு லைனுக்கு இன்பிட்வீன்லயும் இட்ஸ் தி பெஸ்ட் பிராக்டிஸ் டு கிவ் கமெண்ட்ஸ். இந்த லைன் நான் இதுக்காக பயன்படுத்துறேன், இந்த ஆபரேஷன் நான் இப்படி பண்றேன், நான் என்ன அல்காரிதம் பயன்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுவில் நான் கமெண்ட்ன்றது கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ அந்த வேற ஏதாவது ஒரு டெவலப்பர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா பியூர் கோடிங்கா இருந்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. முதல்ல கிரியேட் பண்ணும்போது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் பார்த்து எழுதிட்டு இருக்கோம். ஆனா அந்த கோடை சப்மிட் பண்ணும்போது, கமிட் பண்ணும்போது இப்படி நடுவில் கமெண்ட் கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணணும். அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ், அவ்வளவுதாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கமெண்ட்ஸ்ன்ற டாபிக் பார்த்தோம். நான் கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, கமெண்ட்டை வச்சு நான் என்னோட கோடை ஆன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆன் ஆஃப்னா என்னன்னா, இப்ப நம்ம இவ்வளவு கோடு வச்சிருக்கோம், இது எல்லாமே நான் ரன் பண்ணனா அட் அ டைம்ல எல்லா அவுட்புட்டும் காமிக்கும். அப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன், மல்டி லைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணி எல்லா கோடையும் நான் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். அப்ப ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், நான் இப்ப அடுத்தடுத்த டாபிக் என்னால மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க நம்மளோட அட்வான்டேஜ். இப்போ ஃபைனல் டாபிக் ஆஃப் அவர் டுடேஸ் கிளாஸ் which is input. இதை நம்ம பார்த்துட்டோம்னா we are done for the day. which is let us see what is input is. ஸோ இப்போ இன்புட்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்ற டாபிக் நீங்க அவுட்புட் பாத்தீங்க. ஸோ பிரிண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறீங்களோ அது உங்களோட அவுட்புட் ஸ்கிரீன்ல போயிட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் ஹாய் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஹாய்ன்றது எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல அவுட்புட்டா வருது. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு I'm getting the output. ஆனா இப்ப இதுவே let us say எனக்கு இந்த அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து ஏதாவது ஒரு இன்புட் வாங்கணும். என்ன எக்ஸாம்பிள், let's say print என்ன பண்றேன், enter a number அப்படின்னு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி என்ன பண்றேன்னா, ஏன்ற வேரியபிள்ல நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் 100 அப்படின்னு நம்ம கொடுப்போம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் பயன்படுத்துறேன். அடுத்த லைன்ல பிரிண்ட் the user entered entered number is comma a அப்படின்னா ஒரு கோடு 3 லைனுக்கு நான் கோடு எழுதுறேன். இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணுவோமே, ரன் பண்ணா ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு என்ன வருதுன்னா enter a number அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேக்குது. என்ன பண்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இட் இஸ் ஆஸ்கிங் மீ enter a number. அப்ப நான் இப்போ enter a numberன்னு கேக்குது, நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நம்பர் கொடுக்க போறேன் 100 அப்படின்னு டைப் பண்ணி நான் என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100ன்றது ஏன்ற வேரியபிள்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அடுத்த லைன் என்ன இருக்கு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்ல என்ன இருக்கு, the user entered number is அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் அது அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு கமா உங்களோட வேரியபிள். என்ன வேரியபிள்னா நான் கொடுத்திருக்க இப்போ 100ன்ற வேரியபிள் வரும், which is the user entered number is 100 அப்படின்ற அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கான ஒரு சிம்பிள் கோட். இப்போ நான் இந்த இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது பெஸ்ட் ஹேபிட். ஏன்னா இப்போ நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கோடை ரன் பண்ணா எல்லாருக்கும் டவுட் வரும், ரோட்னா ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லைனே இன்புட்னு எழுதிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுதுன்னா இன்புட் வாங்குது, 66 என்டர் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஒர்க் ஆகும். ஸோ அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு கிவ் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பிஃபோர் இன்புட். ஒரு இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லணும், நம்பர் கொடுங்க, உங்க பேரு கொடுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். அப்பதான் என்ன பண்ணலாம்னா நீங்க இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். கோடை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு அது புரியணும்ன்றதுக்காக ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா சிம்பிளா ஒரு கோடு எழுதியிருக்கேன், என்டர் நம்பர். நான் என்ன பண்றேன் 1000 அப்படின்னு நான் கொடுத்த என்டர் கொடுத்தேன்னா 1000 போய் ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோடை அப்படியே லைட்டா நம்ம ட்வீக் பண்ணலாம். நான் கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஸோ என்டர் நம்பர்ல b is equal to input, இங்க b நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இங்க c is equal to a plus b நான் மாத்துறேன், and print total is equal to comma c அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ரன் பண்ண போற கோடு. So let us see how this works. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு கோடை ரன் பண்றேன், இது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ லெட்ஸ் ரன் பண்றேன், என்டர் நம்பர் 100 நான் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தனா 100ன்றது ஏல போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க யூசர் என்டர் நம்பர் இஸ் 100 அப்படின்னு வருது. திருப்பி என்டர் நம்பர் என்ன கேக்குது, இன்னொரு இன்புட் கேக்குது. எதுக்கு, பிக்கு. நான் 15 கொடுத்தனா இந்த 15ன்றது பில போய் ஸ்டோர் ஆகும்.
அந்த யூசர் என்டர்ட் நம்பர் இஸ் 50. இப்ப 100 + 50 எனக்கு இப்ப எனக்கு டோட்டல் என்னங்க வரும், என்ன வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்? 150 தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், எனக்கு 150 வராம 150 இப்படி வருது. ஏன் இப்படி 150 வருது? சோ அது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணாம ரெண்டு நம்பரும் பக்கத்துல சேர்த்து வச்சு எழுதிருச்சு. why, what is the problem? செக் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், A அதோட டேட்டா டைப் நான் செக் பண்றேன், B அதோட டேட்டா டைப் நான் செக் பண்றேன். டேட்டா டைப்னா என்னன்னா, டேட்டா டைப் செக் பண்றதுக்காக தான் நம்ம டைப் பண்ற ஃபங்க்ஷனை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் இந்த கோடை நான் ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் நம்பர். இப்போ நம்ம எஸ் ரோஹித் கரெக்ட், நம்மளுக்கு கேரக்டர்னு கிடையாது ரோஹித், ஸ்ட்ரிங். ஸோ இப்போ என்டர் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்து இப்போ 100 நான் கொடுத்து என்டர் அடிச்சுன்னா, see here அது என்ன ப்ராப்ளம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஏன் ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுதாங்க டிஃபால்ட்டா இன்புட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இன்புட் will always recognize the user input word as a string data type. அப்ப ஸ்ட்ரிங் தான் டிஃபால்ட்டா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அப்ப நமக்கு ஸ்ட்ரிங்ன்றது டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆகியிருக்கும். இது பைத்தான் டெவலப்பர்ஸ் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறது, நம்ம எதை மாற்ற முடியாது. அப்ப டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங். அப்ப ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்றதுனால தான் இப்படி 150 சொல்லிட்டு கன்கான்டேஷன் பண்ணுது. இப்ப நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, so we are going to use a new topic which is நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, டைப் காஸ்டிங். அந்த டைப் காஸ்டிங் வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஸ்ட்ரிங்கை நான் இன்டீஜரா மாத்த போறேன். எப்படி? ரெண்டு வழி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வழி சுத்து, இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா இப்படி ஒரு வழி இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்றேன், நான் புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், x is equal to integer of a. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இன்புட் வாங்கி அதை எதை ஸ்டோர் பண்ணுவீங்க, ஏல ஸ்டோர் பண்றீங்க. அது என்னவா இருக்கும், ஸ்ட்ரிங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை இன்டா மாத்தி எக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வை. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் எக்ஸ் நான் மாத்திடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் வி ஹேவ் இப்போ எக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் நீங்க அதே மெத்தட் ட்ரை பண்ணலாம். y is equal to int of b கொடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஷார்ட்கட் பயன்படுத்த போறோம். இந்த ஷார்ட்கட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இங்க நான் இன்புட்டை என்ன பண்றேன்னா இன்ட்னு நான் மாத்திக்கிறேன். அப்ப நான் இங்க என்ன பண்றேன், இந்த இன்புட்ன்ற வாங்குற ஆன்சரை நான் இன்டீஜருக்கு நான் கொடுத்து அது பியா ஸ்டோர் பண்ணு. அப்போ ஒரே லைன்ல இன்புட்டை வாங்கி அந்த இன்புட்டை இன்டீஜரா மாத்தி எனக்கு பில ஸ்டோர் பண்ணி வை. இதுதான் ஷார்ட்கட். நீங்க இது யூஸ் பண்ணாலும் ஓகே, இது யூஸ் பண்ணாலும் ஓகே. இது நம்ம தான் பிகினியர்ஸ், ஆனா ரியல் லைஃப்ல எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, டெவலப்பர்ஸ் எல்லாருமே. ஏன்னா ஷார்ட்கட் தான் நமக்கு தேவை. ஏன்னா இங்க ஏன்ற வேரியபிள் தேவையில்லாம வேஸ்டா இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா இந்த ஏன்ற வேரியபிள் நம்ம எங்கேயுமே நெக்ஸ்ட் கோட்ல யூஸே பண்ணல, ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த இன்டா மாத்தி எக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். எக்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன் ஆட் பண்றதுக்கு, பிரிண்ட் பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே. அப்ப ஏன்றது டம்மியா தான் இருக்கு. அப்ப அதுக்காக தேவையில்லாம ஒரு வேரியபிள் வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக ஸோ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெமரிலாம் எக்கச்சக்கமா கிடக்குதுங்க, 16 GB ரேம்லாம் வச்சிருக்கோம். ஸோ மெமரிலாம் இதெல்லாம் கேபி கணக்குல கூட போகாது. ஸோ நமக்கு பைட்ஸ் கணக்குல தான் போகுது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இப்படி தேவையில்லாம ஒரு வேரியபிளுக்காக தான். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா என்டர் நம்பர். இன்னும் இஃப் ஐ கிவ் மை நம்பர் அஸ் 500, எனக்கு இப்போ 500 இருந்தது இன்டீஜர். அனதர் நம்பர்ல 100 நான் கொடுத்து இப்போ ரன் பண்ணனா இதுவும் இன்டீஜர். integer plus integer, now it will give me 600. இப்போ எனக்கு இன்டீஜர்ன்றது பெர்ஃபெக்ட்டா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப this is an example of டைப் காஸ்டிங் பயன்படுத்தி பிரிண்ட் இன்புட் எல்லாம் வாங்கி நம்ம எப்படி ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்றது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மால் கோட். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா you can do ask me guys. அப்படி இல்லைன்னா we are done for the day. Any doubts so far? Clear, bro. Super.